கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று அன்புக்கு இலக்கணம் வகுத்த இயேசு, இதோ இன்று தன்னுயிரை நமது பாவங்களுக்கு கழுவாயாக கொடுத்து நாம் மீட்பு பெற அழைப்பு விடுக்கின்றார். அன்பின் உச்சகட்டமே தன் உயிரை கொடுப்பதுதான் என்று வார்த்தைகளால் மட்டுமல்ல, மாறாக வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவையை தம்முடைய தியாக பலியாக மீட்பின் சின்னமாக மாற்றுகிறார். ஆம், இன்று திருப்பாடுகளின் புனித வெள்ளி. பழைய ஏற்பாட்டில் பாலைவனத்தில் யாவே இறைவனுக்கு எதிராக பாவம் செய்து பாம்பின் கடியினால் இறந்தவர்கள் உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைத்தார்கள். அந்த முன் அடையாளத்தின்படி விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையில் சிலுவையில் பலியான செம்மறியாக உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை பார்த்து நாமும் மீட்பு பெற வரம் வேண்டி இன்றைய நாளிலே மன்றாடுவோம். இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் ஆழமாக சிந்தித்தவர்களாக வழிபாட்டிலே பக்தியோடு பங்கேற்போம். இன்றைய வழிபாடானது 4 பிரிவுகளை உடையதாக அமைந்துள்ளது. இறைவார்த்தை வழிபாடு, பொது மன்றாட்டுக்கள், திருச்சிலுவை ஆராதனை, நற்கருணை விருந்து. குருவானவர் முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கும்போது, இதோ குருவானவர் இயேசுவின் பாடுகளை நினைவுபடுத்தி செந்நிற உடை அணிந்து முகம் குப்புற விழுந்து நம் அனைவரோடும் சேர்ந்து ஜெபிக்கின்றார். இந்த நிகழ்வு கிறிஸ்துவின் மரணத்தால் வந்த துயரத்தையும் அவருக்கு முன்னால் நமது தகுதியில்லாத தன்மையும் காட்டுகிறது. அதோடு நாம் அனைவரும் அவரை சார்ந்து வாழ்கிறோம் என்பதையும் காட்டுகிறது. நாமும் மண்டியிட்டு அமைதியாக குருவோடு ஜெபிப்போம். இறைமக்கள் அனைவரும் முழங்கால் படியும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்போது குரு இயேசுவின் பாடுகளால் கிடைத்த மீட்பின் பலனை நமக்கு கொடையாக கொடுத்தருளுமாறு தந்தையாம் இறைவனிடம் ஜெபிப்பார். அனைவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். இறைவா, பழைய பாவத்தின் விளைவாக எல்லா தலைமுறைக்கும் தொடர்ந்த சாவை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்துவின் பாடுகளால் அழித்தொழித்தீ. இவ்வுலக மனிதரின் சாயலை இயற்கையின் நியதியால் பெற்றுள்ளது போல நாங்கள் அவருக்கு ஏற்றவர்களாயிருப்பதால் விண்ணகத்தின் சாயலை உமது அருளின் புனிதத்தால் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இயேசு கிறிஸ்து துன்புறும் ஊழியர் என்பதையும், அவர் வரும்போது எவ்வாறு பாடுபட போகிறார், துன்பங்களை ஏற்கப் போகிறார், இவ்வுலகத்தை கையளிக்கப் போகிறார் என்பதை இறை ஏவுதலால் முன்னறிவிக்கிறார் எசாயா இறைவாக்கினர். எனவே வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறைவார்த்தைகள் 13 முதல் அதிகாரம் 53, 12 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறைவார்த்தைகள் 13 அதிகாரம் 53, 12 முடிய. இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாட்சியுறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றநீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர்
தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்புமிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவராய் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடிப்போருக்காக பரிந்து பேசினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன்.
சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். உமது முகத்தின் ஒளி அடியின் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசு கிறிஸ்து குருக்களில் எல்லாம் சிறந்த நித்திய தலைமை குரு. இயேசு கிறிஸ்து மற்ற குருக்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர். அதோடு பழைய ஏற்பாட்டின் பழிபொருளுக்கும் புதிய ஏற்பாட்டின் செம்மறி பலியாகிய கிறிஸ்துவுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை இப்போது வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 14 முதல் 16 முடிய. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 முடிய. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 14 முதல் 16 முடிய. அதிகாரம் 5, 7 முதல் 9 முடிய. வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அளவுக்கு அதுவும்
சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் சிலுவை பாடுகளும் மரணமும் ஒரு வரலாற்று பதிவு, புராண கதைகள் அல்ல. தசையும் குருதியும் கொண்ட மனிதனாக மண்ணில் தோன்றிய இறைமகன் இயேசு சாதாரண மனிதர்கள் சந்திக்கும் அத்தனை கொடுமைகளையும் வேதனைகளையும் மனித உரிமை மீறல்களையும் தாம் ஏற்றுக்கொண்டு இறை திட்டத்தை நிறைவேற்றுவதில் நிலைத்திருந்த வரலாற்றை தூய யோவான் பதிவு செய்திருந்த நற்செய்தியிலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். யோவான் நற்செய்தி பிரிவு 18 இறை வார்த்தைகள் 1 முதல் பிரிவு 19 இறை வார்த்தைகள் 42 முடிய. இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டி கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள், நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே, நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் 1000 தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அன்னாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாயிருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான் ஒருவர் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயிலருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி,
பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன்தானே என்று கேட்டார். பேதுரு இல்லை என்றார். அப்போது குளிராயிருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுவாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவன்தானே என்று கேட்டனர். அவர் இல்லை என்று மறுதலித்தார். தலைமை குருவின் பணியாளருள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதலித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன் பின் அவர்கள் கயபாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற் காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேறச் செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. யூதரின் அரசனாகி இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள்.
அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்படைத்தவன்தான் பெரும் பாவம் செய்தான் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தளம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள், ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒளிக ஒளிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டிடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ்வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாக இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள்.
அந்த இரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். ஒரு சில நொடிகள் முழந்தாள் படியிடுவோம். எழுந்து நிற்போம். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெரு நாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களை முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்து கொண்டு போனார். முன்பு ஒருமுறை இரவில் இயேசுவிடம் வந்து நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவை பற்றி புனித பவுலடியாருடைய புரிதல் இது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் அவர் கூறுகிறார், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய அவர் காரணமானார் என்று. அவர் தன்னை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவராய் இருந்தார். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. அதற்கு காரணம் என்ன? அவர் கொண்டிருந்த இறைப்பற்று. இறை தந்தையினுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். என்னை எதற்காக இந்த உலகிலே ஒரு மனிதனாக இறை தந்தை அனுப்பியிருக்கிறாரோ அந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றித்தான் இறை தந்தையை நான் மாட்சிப்படுத்த வேண்டும் என்று அவர் எண்ணினார். எனவேதான்
அவர் கடவுளாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று பவுலடியார் அருமையாக சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இயேசு பட்ட பாடுகளுக்கு அளவே கிடையாது. இந்த உலகத்திலே இதுவரை எந்த மனிதரும் இயேசுவினுடைய பாடுகளை அனுபவித்ததும் இல்லை, இனி அனுபவிக்கப் போவதும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர் கொடுமையாக நடத்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இதற்காக இயேசு அத்தகைய கொடுமையான வேதனைகளை தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. அவர் அனைத்தையும் தாங்கிக் கொண்டார். எதற்காக என்றால் நமக்காக. எனவே நம்முடைய தீச்செயல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவருடைய காயங்களால் நாம் குணமடைகின்றோம். எனவே வழிதவறிய ஆடுகளைப் போல அலைந்த மானிடர் நேரிய வழியில், இறை வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார். அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போல் அவர் அமைதியாக சிலுவையை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை இந்த திருச்சிலுவை ஆராதனை அதற்கு முன்னால் நாம் பார்த்தோம். இன்று நம்முடைய இளைஞர்களே இயேசுவினுடைய பாடுகளை நமக்கு கண் முன்னால் நடித்து காட்டினார்கள். அத்தகைய கொடுமையான ஒரு சிலுவை மரணத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். அவருடைய உடைமை என்று இருந்த அவருடைய உடையையும் கூட இறுதியிலே அவரிடமிருந்து அகற்றினார்கள். அதையும் சீட்டு போட்டு தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டார்கள். இந்த அளவிற்கு அவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். நாம் ஆலயத்திற்கு நுழைந்தவுடனே அந்த காட்சியை தான் பார்க்கிறோம். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை தான் பார்க்கிறோம். அவ்வாறு பார்க்கும் பொழுது நம்முடைய சிந்தனையில் ஓடுவது என்ன? நாம் என்ன எண்ணுகிறோம்? இயேசுவினுடைய பாடுபட்ட சுரூபத்தை பார்க்கின்ற போது ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவில் வாழ்ந்த கருப்பர்களுக்காக குரல் கொடுத்தவர். அவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார். சுட்டுக் கொல்லப்பட்ட அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாய், கருப்பு இனத்தவர், தன்னுடைய குழந்தையை கையிலே வைத்து கொண்டு அந்த அஞ்சலி செலுத்த வருகின்றார். அந்த நேரத்திலே அந்த குழந்தை தாயை பார்த்து கேட்கின்றது, அம்மா, இவருடைய முகம் அழகாக இல்லையே, கோரமாக இருக்கிறதே என்று. அந்த தாய் பதில் கூறினார், நீயும் நானும் விடுதலை பெற இந்த சமூகத்திலே ஒரு சமத்துவமாக வாழ்க்கை பெற நமக்காக அவர் மரித்தார். அவருடைய இந்த கோர முகத்திற்கு காரணம் நாம் தான் என்று அந்த தாய் கூறினாளாம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று இந்த இயேசுவினுடைய பாடுபட்ட சுரூபத்தை நாம் பார்க்கின்ற போது அவருடைய காயங்களுக்கு, அவருடைய மரணத்திற்கு யார் காரணம்? சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நாம் நினைக்கலாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் யூதர்கள் அவரை கொன்று போட்டார்கள் என்று. ஆனால் யூதர்கள் அன்று கொன்று போட்டார்கள். அது ஒரு வரலாற்று நிகழ்வு.
அது ஒரு கட்டுக்கதை அல்ல. ஆனால் இன்றும் நாம் நம்முடைய தவறான வார்த்தைகளினால், தவறான நடத்தையால், தவறான வாழ்க்கையால் அந்த இயேசுவை காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அவரை சிலுவையில் அறைந்து கொண்டுதான் இருக்கிறோம். அவருடைய மார்பை ஈட்டியால் பிளந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதை நாம் எண்ணி பார்த்திருந்தால் நாம் நம்முடைய தீய வழிகளை விட்டு விலகி இருக்க மாட்டோமா? அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு இத்தகைய கொடுமையான மரணத்தை அடைந்தார் என்றால் அதற்கு காரணம் அவர் இறை ஆட்சியை உலகிலே கொண்டு வர பாடுபட்டவர். அந்த இறை ஆட்சி என்பது என்ன? எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள், எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். அவர்கள் மத்தியிலே வேறுபாடு இல்லை. இயேசு எந்த வேறுபாட்டையும் அவர் காட்டவில்லை. ஆண்களும் பெண்களும் சரிசமம்தான். குழந்தைகளையும் கூட்டத்திலே அவர் தம்மோடு அரவணைத்து கொண்டார். அந்நியர்கள் என்று துரத்தப்பட்டவர்களையும் இயேசு தன்னோடு சேர்த்து கொண்டார். கனானேயர்களை அவர் தம்முடையவர்களாக்கி கொண்டார். ஏன், ரோமியர்களை கூட அவர் தம்முடைய நண்பர்களாகத்தான் பார்க்கின்றார். ஊரே வெறுத்து ஒதுக்கிய குஷ்டரோகிகளையும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சகோதரனாக பார்க்கின்றார். நோயுற்றவர்களை, ஏழைகளை, பசித்திருப்போரை தன்னுடையவராக பார்த்து அவர்களுடைய குறையை நீக்கி இந்த சமுதாயத்திலே வாழ்வை தருகிறார் என்று பார்க்கிறோம். அதனால்தான் அவர் தொழுநோய் நீங்கி தன்னிடம் வந்த மனிதனிடம் நீ போய் உன்னை குருவிடம் காட்டு என்று சொல்லுகிறார். ஏன்? தொழுநோய் நீங்கிவிட்டது. இதுவரை இந்த சமூகம் என்னை ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைத்திருந்தது. இப்போது நான் நலமடைந்து விட்டேன். இந்த ஊருக்குள் வாழ்வதற்கு, இந்த சமூகத்திலே நானும் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்று அந்த பறைசாற்றலை செய்வதற்காகத்தான் இயேசு அவனை சென்று குருவிடம் காட்டு என்று சொல்லுகிறார். குரு அவனுக்கு அந்த சான்றிதழை வழங்க வேண்டும். ஆம், அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன். இதுதான் இயேசுனுடைய முழக்கமாக இருந்தது. எனவேதான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இந்த சமூகத்திலே வேறுபாடுகள் வேண்டும், ஏற்றத்தாழ்வுகள் வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் செல்வாக்கோடு வாழ முடியும் என்ற சிந்தனையுடைய சங்க தலைவர்களும், தலைமை குருக்களும், பரிசேயர்களும், மறைநூல் அறிஞர்களும் இயேசுவை இத்தகைய கொடுமையான சாவுக்கு உள்ளாக்குகின்றார்கள். அவர்கள்தான் அதற்கு காரணமாக இருந்தார்கள். ரோமை அரசாட்சியை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர்கள் கோவிலில் காணிக்கையை கொடுக்கும் பொழுது கூட ரோமை அரசனுடைய உருவம் பொறிக்கப்பட்ட, சீசருடைய உருவம் பொறிக்கப்பட்ட அந்த பணத்தை காணிக்கை பெட்டியிலே போடக்கூடாது என்று அதை மாற்றி வேறு பணத்தை தான் அங்கே கொண்டு வந்து போடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தியிலே யோவான் கூறுவதை கேட்டோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு சீசர் மட்டுமே அரசன், ரோமை அரசனை தவிர எங்களுக்கு வேறு அரசன் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். என்ன ஒரு முரண்பாடு! அந்த முரண்பாடு எதற்காக? இயேசுவை கழுவேற்றி அவரை கொலை செய்ய வேண்டும், அவரை ஒழித்து கட்ட வேண்டும். இதுதான் அவர்களுடைய சிந்தனை. ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த சமூகத்திலே இன்றும் நாம் அதை பார்க்கிறோம். 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் சேசவை சார்ந்த ஸ்டேன் சுவாமி, தனிஸ்லாஸ் என்பது அவருடைய பெயர், திருச்சி அருகாமையிலே ஒரு
சிறிய குக்கிராமத்திலே பிறந்தவர். சேசபையில் இணைந்து அவர் வட மாநிலத்திலே பழங்குடியின மக்கள் மத்தியிலே சென்று அவர்களுடைய உரிமைக்காக போராடியவர்கள். அவர்கள் சின்ன சின்ன வீடுகளை கட்டியிருப்பார்கள். அந்த பழங்குடியினர் எந்த நேரத்திலும் மற்றவர்கள் வந்து அந்த வீடுகளை இடித்துக்கொண்டு அதை ஆக்கிரமிப்பு செய்து கொள்ளலாம், அப்படிப்பட்ட நிலை. ஆனால் இவர் அவர்களுக்கு நிரந்தரமாக இடம் வேண்டும், வீடு வேண்டும் என்று அரசாங்கத்தோடு போர் புரிந்து கொண்டிருந்தார். அவருடைய நிலைமை என்ன ஆயிற்று? அவரை வயதானவர் என்று கூட பார்க்காமல் பிடித்து சிறையிலே அடைத்தார்கள். தண்ணீர் குடிப்பதற்காக அவர் இந்த சின்ன பிள்ளைங்க தண்ணி குடிக்கும் இல்லையா, இப்படி கையெல்லாம் நடுங்கும் அவருக்கு. அந்த சின்ன பிள்ளைங்க தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரா போட்ட ஒரு டம்ளரை கேட்குறாரு, அதை கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவர் சித்திரவதை செய்யப்பட்டு சிறையிலே உயிரிழக்கின்றார். இறந்துட்டார். அன்னைக்கு அவர் புதைக்கப்பட்டு விட்டார். ஆனால் அந்த பழங்குடியின மக்களோ அல்லது சமூக அக்கறையுள்ள ஆர்வலர்களோ இன்னும் அவரை மறக்கவில்லை. ஸ்டேன் சாமியினுடைய நினைவு ஒவ்வொரு ஆண்டும் மிக அதிகமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய நினைவு நம்முடைய நெஞ்சில் இருந்து ஒருபொழுதும் நீங்காது. ஏனென்றால் அவர் செய்த அந்த பணி இயேசுவினுடைய பணி. இயேசு எந்த ஒரு காரியத்திற்காக தன்னையே அர்ப்பணித்தாரோ அதே ஒரு கொள்கைக்காக அந்த ஸ்டேன் சுவாமியும் தன்னை அர்ப்பணித்து கொண்டார். இன்றும் அவர் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யூதர்கள் கொக்கரித்தார்கள். தன்னை அரசன் என்றும் கடவுளுடைய மகன் என்றும் கூறிக்கொண்ட இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொன்றுவிட்டோம். பாஸ்கா விழாவை கொண்டாடும் முன்னால் அவரை கல்லறையிலே அடக்கம் செய்தாயிற்று என்று கொக்கரித்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு சிறு சந்தேகம், இவன் ஒருவேளை உயிர்த்து விடுவானோ, அல்லது இவனுடைய சீடர்கள் எடுத்து சென்று விட்டு அவர் உயிர்த்து விட்டார் என்று கதை கட்டி விடுவார்களோ என்ற ஒரு சந்தேகம் இருந்தது. எனவேதான் அவருடைய கல்லறைக்கு காவலும் வைத்தார்கள். ஆனால் இயேசு காவலையும் தாண்டியவராய் இறந்த 3ஆம் நாள் உயிர் பெற்று எழுவதை பார்க்கிறோம். இயேசு இறந்து புதைக்கப்படவில்லை, அவர் விதைக்கப்பட்டார். அவருடைய விழுமியங்கள் இன்றும் மக்களுடைய உள்ளத்திலே நிலைத்திருக்கிறது, எண்ணத்திலே நிலைத்திருக்கிறது. இந்த சமூகத்திலே அவருடைய அந்த விழுமியங்கள் இன்றும் முளைத்து செடியாகி மரமாகி பழங்களை தந்து கொண்டிருக்கின்றன. சமத்துவம் என்ற அந்த காரியத்தை இயேசுனுடைய விழுமியங்கள் நம்மத்தியிலே தந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசுனுடைய விழுமியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நம்மிடையே இருக்கின்ற தீண்டாமையை, ஏற்றத்தாழ்வுகளை விலக்கி, பாவச் செயல்களை விலக்கி, கடவுளுடைய பாதையில் கடவுளுடைய கற்பனைகளின்படி வாழ்ந்தால் நாம் இயேசுவோடு நடக்கின்றோம், இயேசுவோடு உயிர்க்கின்றோம். இல்லை என்றால் இயேசுவை நாம் சிலுவையில்தான் அறைந்து கொண்டிருக்கிறோம், அவருடைய மார்பை ஈட்டியால் பிளந்து கொண்டிருக்கிறோம். எதை செய்கிறோம் என்று இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய சீடர்கள் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பின்னால் அவர்கள் எவ்வளவு திடம் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவை மும்முறை மறுதலித்தவர் பேதுரு. ஆனால் இயேசு உயிர்த்த பிறகு அவரைத்தான் இந்த திரு அவையினுடைய தலைவராக, சீடர்களுடைய முதன்மை சீடராக அவர் ஏற்படுத்துகின்றார். அதன் பிறகு பேதுரு தன்னுடைய சாவை குறித்து கவலைப்படவில்லை. அவர் எருசலேமுக்குள் துணிந்து வருகின்றார்.
அவர் சிலுவையிலே அறையப்படுகின்றார். என்னுடைய தலைவனைப் போல, என்னுடைய ஆண்டவரைப் போல என்னை சிலுவையில் அறைய வேண்டாம், என்னை தலைகளாக அறையுங்கள் என்று சொன்னவர் பேதுரு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய நிலை என்ன என்பதை எண்ணி பார்ப்போம். மற்றவர்களுடைய துன்பத்தில் பங்கெடுக்க தயாராக இருக்கிறோமா? மற்றவர்களை, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அரவணைத்து கொள்ள தயாராக இருக்கிறோமா? நோயாளிகளையும் பசியால் இருப்பவர்களையும் நாம் அவர்களுக்கு துணை நிற்க தயாராக இருக்கிறோமா? எண்ணி பார்ப்போம். அவ்வாறு இருந்தோம் என்றால் நாம் இயேசுவோடு பல துன்பங்களை தாங்க வேண்டியிருக்கும். அதற்கு திருச்சபையில் பல புனிதர்களுடைய வாழ்வு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. திருத்தூதர்களுடைய வாழ்வு, இன்னும் பல புனிதர்களுடைய வாழ்வு. அவர்களெல்லாம் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன், அதுதான் அவர்களுடைய எண்ணம். கிறிஸ்துவுக்காக மரிக்கிறேன். நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவினுடைய சீடர்கள், அவரை பின்பற்றுபவர்கள். நம்முடைய நிலை என்ன என்று எண்ணி பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் ஒருபொழுதும் உம்மை காட்டி கொடுப்பவர்களாக, உம்மை சிலுவையில் அறைபவர்களாக, உம்மை காயப்படுத்துபவர்களாக, பாவிகளாக நாங்கள் வாழ்ந்து விடாமல் எங்களுடைய பாவச் செயல்களை அகற்றி சமுதாயத்தின் ஏற்றத்தாழ்வுகளை புறக்கணித்து எல்லோரையும் அரவணைத்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாக, உம்முடைய மறையுடலின் உறுப்புக்களாக இணைந்து வாழ வரந்தாரும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்போம். இறைமக்கள் அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பார்ந்தவர்களே, உலகின் தேவைகளுக்காகவும் திருச்சபையின் தேவைகளுக்காகவும் இயேசு தன்னை பலியாக்கிய இந்த நாளில் உருக்கத்தோடு மன்றாடுவோம். இப்போது குருவானவர் மன்றாட்டை வாசிக்கும்போது நின்று கொண்டே ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று சொல்லவும். பிறகு குருவானவர் ஜெபிப்பார். அப்போது அனைவரும் மண்டியிட வேண்டும். ஜெபித்து முடித்தவுடன் ஆமேன் என்று பதில் கூறவும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திருவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டுமெனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாட்சிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டுமெனவும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முழந்தாள் படியிடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சியை மக்கள் இனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீர். உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் புனித திருத்தந்தை பிரான்சிஸுக்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்குமின்றி
அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வளம் பெறச் செய்ய வேண்டுமென மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்தவ மக்களாகிய எங்கள் வேண்டலை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கியறலும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். நம் ஆயர் அந்தோணி சாமி ஆண்டகைக்காகவும் திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருட்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், நம்பிக்கையாளர்களாகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்கப் பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டலை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருட்கொடையால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்தவ புகுமுக நிலையினருக்காகவும் மன்றாடுவோம். அதனால் நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களில் செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புதுப்பிறப்படை அளிக்கும் திருமுழுக்கினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்படைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைய வேண்டுமென மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புதிய மக்களை சேர்த்து திரு அவை என்றும் வளம் பெறச் செய்கின்றீர். கிறிஸ்தவ புகும் நிலையினரிடம் நம்பிக்கையும் அறிவும் வளரச் செய்தருளும். அதனால் அவர்கள் திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்பிறப்படைந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட உம்முடைய மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டிச் சேர்த்தருள வேண்டுமென மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைந்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்திய அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். யூத மக்களுக்காகவும் மன்றாடுவோம். முற்காலத்தில் அவர்களோடு பேசிய நம் இறைவனாகிய ஆண்டவர் தமது பெயரின் மீதுள்ள அன்பிலும் தமது உடன்படிக்கை மீதுள்ள நம்பிக்கையிலும் அவர்களை வளர்ச்சியடைய செய்தருள வேண்டுமென
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்னும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, அபிரகாமுக்கும் அவரது வழிமரபினருக்கும் நீமும் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீர். அதனால் முதலாக நீர் தெரிந்து கொண்ட மக்கள் உலகின் உமது மீட்பின் நிறைவை பெற்றுக்கொள்ள உமது திரு அவையின் வேண்டலுக்கு கனிவாய் செவி சாய்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தூய ஆவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டுமென மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திருமுன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறையுண்மையை மென்மேலும் புரிந்து கொள்வதில் ஆவல் கொள்வதாலும் உமது அன்பை இவ்வுலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாய் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். கடவுளை கண்டறிய முடியாது என்பவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் நேர்மையான இதயத்தோடு நன்னெறியில் வாழ்ந்து கடவுளை கண்டடையுமாறு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதர் அனைவரும் எப்போதும் உண்மையை விரும்பி தேடவும் உம்மை கண்டடைவதால் அமைதி பெறவுமே நீர் அவர்களை படைத்தீர். அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லாவித தீங்கு விளைவிக்கும் இடையூறுகளுக்கு நடுவிலும் அவர்கள் அனைவரும் உமது பரிவிரக்கத்தின் அறிகுறிகளையும் உம்மை நம்புவோர் ஆற்றும் நற்செயல்களின் சான்றுகளையும் கண்டுணர்வார்களாக. இவ்வாறு உம்மையே தங்களின் ஒரே மெய்யான கடவுள் எனவும் மக்களின் தந்தை எனவும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுளப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும்பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டும் என மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுளப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும்பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டுமென மன்றாடுவோமாக. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனித இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உம் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடையால் நிலைபெறுமாறு
எங்களை ஆள்வோரை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், பிணிகள் நீங்கி வஞ்சமழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும், வழிப்போக்கர் பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர்கள் மீட்பு பெறவும் வேண்டுமென மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, துயருருவோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி குவி அழைப்போரின் வேண்டல்கள் உம் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணிபுரிவதைக் கண்டு அவர்கள் எல்லாரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்போது திருச்சிலுவை ஆராதனை நடைபெற ஆரம்பமாகிறது. இயேசு கிறிஸ்துவின் தியாக பலியால் சிலுவை வெற்றியின் சின்னமாக, மீட்பின் சின்னமாக, தியாகத்தின் சின்னமாக மாறியது. சுமார் 4ஆம் நூற்றாண்டில் இயேசுவின் பாடுபட்ட சிலுவை கண்டுபிடிக்கப்பட்டது. அதிலிருந்து திருச்சிலுவைக்கு ஆராதனை செய்து முத்தி செய்யும் பழக்கம் உருவானது. அதன் அடிப்படையில் குருவானவர் மூடப்பட்டிருக்கும் திருச்சிலுவையை பீடத்தை நோக்கி பவனியாக கொண்டு வருவார். திருச்சிலுவை பீடத்தை அடைந்தவுடன் குருவானவர் மூடப்பட்டிருக்கும் சிலுவையை சிறிது சிறிதாக அகற்றி திருச்சிலுவை மரமிதோ என்ற வரிகளை பாட நாம் அனைவரும் வருவீர் ஆராதிப்போம் என பாடுவோம். இவ்வாறு 3 முறை பாடப்படும். பிறகு முதலில் குருவானவர் முத்தி செய்வார். பிறகு அனைவரும் பக்தியோடு வரிசையாக அமைதியாக வந்து முத்தி செய்வோம். இறைமக்கள் அனைவரும் எழுந்து நிற்கவும். திருச்சிலுவை மரமிதோ, இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை மரமிதோ, இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை
மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. மக்களினமே, நான் உனக்கு என்ன செய்தேன் சொல். எதிரே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். எகிப்து நாட்டிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்தேனே. என் மக்களினமே, நான் உனக்கு என்ன செய்தேன் சொல். எதிரே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். நான்
உன்னை முன்னிட்டு நான் எகிப்தை அதன் தலைச்சென் பிள்ளைகளோடு என் மக்களினமே பார்வோனை செங்கடலில் ஆழ்த்தி எகிப்திலிருந்து உன்னை விடுவித்தே என் மக்களினமே நானே உனக்கு முன்பாக கடலை திறந்தே என் மக்களினமே மேகத்தூணில் உனக்கு முன் நான் சென்றேனே என் மக்களினமே கொண்டு உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். பாவத்தால் உம்மை கொன்றினேன்.
வலது கரத்தின் காயமே அழகு நிறைந்த ரத்தினமே அன்புடன் முத்தி செய்கின்றேன். இடது கரத்தின் காயமே கடவுளின் திரு அன்புருவே அன்புடன் முத்தி செய்கின்றேன். வலது பாத காயமே பலமிகு தரும் ரத்தனியே அன்புடன் முத்தி செய்கின்றேன். இடது பாத காயமே இடது பாத காயமே வீரன் மிக தரும் நற்கனியே அன்புடன் முத்தி செய்கின்றேன்.
நற்கருணை விருந்திற்கு கடந்து செல்வோம். இப்போது பீடத்தின் மீது துணி விரிக்கப்படும். திருமேனி துகிலும் திருப்பலி புத்தகமும் வைக்கப்படும். பின் குருவானவர் புனிதமிகு நற்கருணையை புது பீடத்திலிருந்து தலைமை பீடத்திற்கு கொண்டு வருவார். நாம் பக்தியோடு நமது வணக்கத்தை செலுத்துவோம். பின் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லிய பிறகு நற்கருணை விருந்தில் பங்கெடுப்போம். நற்கருணை விருந்து முடிந்த பின் பீடத்தின் மீது விரிக்கப்பட்ட துணி மற்ற பொருட்களும் அகற்றப்பட்டு வெறுமையாக்கப்படும். மீட்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாம் கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. தூய் இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் என்னை காப்பதாக. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கும். உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். பொன்னும் பொருளும் எனக்கு இருந்தாலும், பெயரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும், நிலவில்லா வானம் போலவே நம்பிக்கையின் நாயகா, நலன்களின் தேவா, தேடும் உலக செல்வம் நிறைந்தாலும்,
பதவி பட்டங்கள் உயர்வை தந்தாலும் தாயில்லா குழந்தை போலவே முழு முதல் இறைவனே மூவொரு வேந்தனே இரக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் திறந்து அழைக்கின்றேன் உன்னை பாட வருகின்றேன் உன்னை அன்பு செய்கின்றேன் இரக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் திறந்து அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய வழிபாடு நிகழ்வுகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. குறிப்பாக மாலையில் நாம் சிலுவை பாதை ஆரம்பிக்கின்ற பொழுது திடீரென வெயிலெலாம் குறைஞ்சது மாதிரி தெரிஞ்சது. ஒரு நல்ல ஒரு சூழல், வெயில் இல்லாமல் இருந்துச்சு. கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். சிலுவை பாதை பயணத்திற்கு சிலுவையும் அந்த சிலுவை பாதை தலங்கள் படங்களையும் நமக்கு நன்கொடையாக கொடுத்தவர் தாட்டான்பட்டியை சார்ந்த திரு ஸ்டீஃபன் அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். இன்னும் வழிபாட்டிற்குரிய எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்த நம்முடைய அருட்சகோதரிகள் மற்றும் உபதேசியார் அனைவருக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய மேலே மெஞ்ஞானபுரத்தில் உண்மையிலே ஒரு சிலுவை பாதை நடந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? அருட்சகோதரர்கள் அருமையாக தயார் செய்து அந்த சிலுவை பாதையை நம்முடைய இளைஞர்களை கொண்டு சிறப்பாக நடித்து காட்டும் விதமாக அருமையாக இருந்தது. ஒரு சிலருக்கு கண்ணில் கண்ணீர் பொங்கலையும் பார்த்தேன் இயேசுநாதர் அடிக்கும்போது. இன்னும் சிலர் குலுங்கி அழுததையும் பார்த்தேன். அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தை தொட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நல்ல சிந்தனைகளையும் வழங்கினார்கள். குறிப்பாக நம்முடைய குழந்தைகள் அதில் அழகாக பேசியிருப்பாங்க. அவர்களுக்கும் அருட்சகோதரர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நடித்த அனைத்து இளைஞர்களுக்கும் இன்னும் பின்னால் இருந்து உதவி செய்த எல்லாருக்கும் நம்முடைய நன்றிகள். இன்றைக்கி தான் நம்ம பார்க்குறோம், அவங்க அந்த உடை எல்லாத்தையும் தயாரிக்கிறதுக்கு வேஷம் போடுறதுக்கெல்லாம் தங்களே அவர்கள் தயாரித்து கொண்டார்கள். யாருக்கும் செலவழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அளவிற்கு மிக சிறப்பாக செயல்பட்ட இளைஞர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் குறித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று ஒரு சந்தி இருந்தோம். நல்லா பசியாக இருப்போம்னு நினைக்கிறேன் நிறைய பேர். ஒரு சூர்யாலாம் இன்னும் இதுவரை சாப்பிடவே இல்லை. எனவே நமக்கு உணவு வழங்குகின்றவர்கள் திரு செல்வராஜ், திரு பாப்பையா, திரு மரியமிக்கேல், திரு ஜோசப் அந்தோணி,
திரு எஸ் ராஜா, திரு சௌரிமுத்து, திரு ஆரோக்கியசாமி இவர்களுடைய குடும்பத்தினர். அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாளைய தினம் பாஸ்கா திருவெளிப்பு கொண்டாட்டமானது சரியாக இரவு 11 மணிக்கு ஆரம்பமாகும். வரும்பொழுது உங்களுடைய கரங்களிலே மெழுகுதிரிகளை கொண்டு வாருங்கள். பாஸ்கா புகழுரை பாடும் பொழுதும் நாம் நம்முடைய திருமுழுக்கு வார்த்தை பாட்டை புதுப்பித்து கொள்ளும் பொழுதும் எரிகின்ற மெழுகுதிரிகளை நம்முடைய கரங்களிலே வைத்திருக்க வேண்டும். நாளைக்கு புது தீயானது மந்திரிக்கப்படும். சில இடங்களில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மெழுகுதிரியை பயன்படுத்திட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது அதை மீண்டும் திரியிலிருந்து பற்ற வைத்து கொண்டு வீட்டுக்கு போவார்கள். வீட்டில் போய் அங்கே அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு புது திரியை பயன்படுத்துவாங்க. அப்படி சில ஊர்களில் ஒரு சில பழக்க வழக்கம் இருக்கிறது. எனவே நாம் மறந்துடாமல் அந்த மெழுகுதிரியை தயவு செய்து எல்லாரும் கொண்டு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று இந்த திருச்சடங்கிலே எடுத்த காணிக்கையானது இஸ்ராயேல் நாட்டில் உள்ள பாலஸ்தீனத்தில் உள்ள இயேசு பிறந்த, வாழ்ந்த, அவர் சிலுவை பாடுபட்ட, இறந்த அந்த புண்ணிய தலங்களை பராமரிப்பதற்காக அனுப்பி வைக்கப்படும். அதேபோன்று வியாழக்கிழமை ஒருவேளை சிலர் மறந்திருக்கலாம், உங்கள் வீட்டில் உண்டியல் கொடுத்ததை எடுக்காமல் வந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் தயவுசெய்து அவற்றை கொண்டு வந்து சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சுந்தர் அவர்கள் தன்னுடைய அந்த ஞாயிறு அறிக்கையில் இந்த இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். 232 உண்டியல் வீடுகளுக்கு கொடுத்ததில் 132 மட்டும் வந்தது, 100 வரல அப்படின்னு சொல்லி. அது வீட்டில் இருக்கும். அநேகமாக போன வருஷம் கொடுத்தது, இந்த வருஷம் கொடுத்தது வீட்டில் இருக்கக்கூடாது. சரிதானா? எல்லோரும் கொண்டு வந்து கொடுத்துருங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினே. உமது இரக்கத்தால் நீராற்றிய மீட்புச் செயல் எங்களில் நிலைத்திருக்கச் செய்தருளும். இவ்வாறு இம்மறைபொருளில் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறைப்பற்றுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தம் ஒரே மகனின் பாடுகளினால் அன்பின் எடுத்துக்காட்டை உங்களுக்கு தந்த இரக்கத்தின் தந்தையாகிய இறைவன், நீங்கள் இறைவனுக்கும் மனிதருக்கும் செய்யும் பணி வழியாக தமது ஆசியின் சொல்லற்கரிய குடையை நீங்கள் பெற்றுக்கொள்ளச் செய்வாராக. அவர் இம்மைக்குரிய தமது சாவினால் நமது நிலையான சாவை அழித்து விட்டார் என நம்புவீங்கள். அவரிடமிருந்து நிலை வாழ்வின் கொடையை அடைவீர்களாக. அவர் காட்டிய தாட்சியின் போதனைகளை பின்பற்றும் நீங்கள் அவரது உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெறுவீர்களாக.
ஆண்டவரே, தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையிலும் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள மக்கள் மீது உமது ஆசி நிறைவாய் இறங்கிட உம்மை வேண்டுகின்றோ. அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை வளர்வதாக, நிலையான உயிர்ப்பு உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.